ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வார கடைசியில் இருந்தால் சில முரட்டு காமெடி சம்பவங்களை பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கின்றதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நெருப்பில் இருந்தால் ஃபயர் இன்ஜின் வேணுங்க யாருங்க சொன்னது? நம்ம சிங்கப்பெண் கிட்ட ஒரு தொடப்ப கட்டையை கொடுத்தா போதும், பட்டார் பட்டார் அடிச்சு அவங்களே சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. ஏங்க சார், நீங்கள் ட்ரெயினில் தூங்குறதுலாம் நான் குறைய சொல்ல மாட்டேன் சார். அதுக்குன்னு கொசுவில் ஏற்றி வச்சு ஒருத்தர் தூங்குறாருங்க. அவர் தூங்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஹாயாக கையை நீட்டி வச்சுட்டு தூங்குறாருங்க அவரு. ஆனால் என்ன ஹெல்மெட்டில் வேப்படி வச்சுட்டு இவ்வளோ அவசரமாக போறீங்க? பார்த்துனே பச்சை பசங்க இருக்க ஆடு மாடெல்லாம் பின்னாடி துரத்த போகுது. எங்கடா போறாங்க? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? அடே கோபால் சாமிங்களா, என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அவசரத்துக்கு போற ஆம்புலன்ஸை குடிச்சு தர்பீஸ் வித்துட்டீங்களே, அங்கே ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்காண்டா. டடா இங்கே பாரு, எல்லாம் ஓரளவுக்கு தான். நீ சங்கிலி வச்சு கட்டுறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லடா. ஆனால் அவ்வளோ பெரிய ட்ரெயினை சின்ன சங்கிலி வச்சு கட்டின பற்றியா? உன்னை நான் பார்த்தே ஆகணும்டா. அண்ணா வேலைக்குன்னு ஒரு விசுவாசம் வேணா, இது உனக்கே நியாயமாக தெரியுங்க. லாரியை பார்க் பண்ணுற இடமா அது? பாவம் அந்த ஓனரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அண்ணா என்ன நாசிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் தப்பிச்சிருந்தார் கேள்விப்பட்டேன், அது நீங்கள் தானே? என்னண்ணே வைப்பரும் தொடப்பமும் ஒன்றா? வைப்பர் இருக்கிற வேண்டியத்தில் தொடப்பு தச்சா எப்படி? சார் நீங்கள் பால்கனி வியூவில் ரெஸ்ட் ரூம் போனேன்னு வச்சாலும் ஓகே தான். அதுக்குன்னு பால்கனிலேயே அங்கே ரெஸ்ட் ரூம் வைப்பீங்க? இங்கே எப்படிங்க கக்கா போக முடியும்? அண்ணன் நைட்டு என்ன பண்ணிட்டு சரக்கு அடிச்சாரு தெரியல. பெட்ரூமுக்கும் பேரிகார்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பேரிகார்டு மேலே படுத்துட்டு ஹாயா பாட்டு பாடிட்டு இருக்காரு. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அடேங்கப்பா, இதனடா புது வகையான சீட்டா இருக்கு. ஆமா, சீட்டு சைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல என் கணக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா, இல்ல உங்க கணக்கு அப்படிதான் தெரியுதா? இவங்க என்ன பாத்ரூம் கிளீன் பண்ண ஃப்ளஷ் வச்சாங்க கிளீன் பண்றாங்க. மாஸ்டர் 1000 நாள் நாங்கள் உங்களை மதிக்கிறோம். பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ தூரமாக போய் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுலாம் ஓகே தான். அவ்வளோ இடம் இருக்கும்போது போய் ஃபயர் எக்ஸிக்யூஷன் மேலே உட்காந்திங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். ஏமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒரு போர்க்களத்தையே உண்டாக்கி கிடையாது. உனக்கு அந்த ஃபோன் எடுத்து கொடுத்தாலும் வேற ஆளுமா, நீங்கள் கிஸ் கொடுக்கறது வேற ஆளு. கொஞ்ச நேரத்தில் இங்கே போர்க்களத்தை உருவாக்கியிருக்காங்க போலயே. நீங்கள் முடிஞ்சா இந்த வீடியோ நீங்கள் சிரிக்காம பாருங்க. ஆன்லைனில் அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிரர் ஆர்டர் போட்டுங்க. சரி என்னதான் இருந்தாலும் வாங்கிட்டேமே, செவத்தில் ஒட்டிட்டு மூஞ்ச பார்த்தா மூஞ்சி முக்கோணத்துக்கு தெரியுது. ஆனால் நைட்டு போட்ட சரக்கில் மிக்சிங் கொஞ்சம் தப்பாயிடுச்சுங்க. அதனால தான் கால் ஒரு மூளைக்கு தலை ஒரு மூளைக்கு சொருகிட்டு இருக்கு. ஏண்டா இப்போதான் துணி துவைக்கலான்னு ஒரு அண்டால தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போற, அதுக்குள்ள குனிஞ்சு வச்சு உட்காந்துருக்காங்க. அவன் அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. அடே கோபால், அங்கே என்ன பண்ணுறேன்? ஆனால் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் ஓகே தான். ஆட்டோ எடுக்க முன்னாடி மேலே யாருக்குன்னு கொஞ்சம் பாருங்கண்ணே. பார்த்துனே என் தலைவருக்கு எதனா ஆச்சுன்னா ஒரு ஊரே வரும். அட நாங்கள்லாம் ஜென்ரேட்டர் போட்டாலே ஒரு குத்தாட்டம் போடுவோம், நீங்கள் பாட்டையே போட்டிருக்கீங்க. எப்போ நம்ம இருக்க முடியுமா? ஏமா யார் மாதிரி அசந்து தூக்குறேன்னு அப்படியே விட்டு போயிடாதீங்க. 6 மணிக்கு அதிரப்பள்ளிக்கு ட்ரெயின் வருதான். போகிறப்ப என்ன எழுப்பிட்டு போங்க, நானும் வந்துடுறேன். நான் அப்போவே மேலே சந்தேகப்பட்டேன். என்னடா அவன் 5 மணி ஆச்சுன்னா ஆளை காணமேன்னு பின்னாடி வந்து பதமாக பார்த்தா தான் தெரியுது. பக்கத்தில் இருக்க பூனையை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க இவன். அடே இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலடா. யாராருக்கு பேனர் அடிக்கணும்ட்டு ஒரு சிவிக் சென்ஸ் இல்லை. அதுக்குன்னு இவனுங்களுக்கு அடா பேனர் அடிச்சு வைப்பீங்க. அண்ணே வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரு டைம் தாங்க வரும். அதுக்குன்னு வந்த வாய்ப்பை எப்படி மிஸ் பண்ணுவீங்களா? கேமரா ஓப்பன் பண்ணி அவரை ஃபோட்டோ எடுக்கணும், உங்களை நீங்களே எடுத்துக்கிறீங்களே. பாவம், உங்களை நம்பி ஃபோனை கொடுத்து அவரோட மைண்ட் வைஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இப்படிலாம் ஒரு பவுச் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிக்கிறான் பாருங்க. அங்கே நிற்கிறானுங்க நம்ம பசங்க. டீ, காபி, லெமன் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, ஓகே. அது என்னடா புனிதா டீ? அட நான் என்னங்க பண்ணுறது, வர கஸ்டமர்லாம் இப்படி ஹேர் ஸ்டைல் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, கடைசியில் ப்ரெஷ் எது மண்டை எதுன்னே தெரியாத அளவுக்கு முடி வெட்டி வச்சிருக்கேன். அடே அவர் யார் தெரியுமாடா? அவர் எப்படிப்பட்ட ஹீரோனாவது உங்களுக்கு தெரியுமாடா? அவரை தூக்கி இப்படி டிஸ்டர்ப் பண்ணி மாட்டி வச்சிருக்கீங்களேடா. தப்பு என் மேலே தான். தப்பு கண்டிப்பாக என் மேலே தான். உங்ககிட்ட சரஸ்வதி இமேஜ் வரைங்கடான்னு சொல்றது ஏன் தப்பு தான். அதுக்கு நீ இப்படியாடா வரைவீங்க? அட அது கூட ஓகேங்க. நேஷனல் பேர்ட் பீக்காக்க வரீங்கடானா இது என்ன வகை உயிரினன்னு தெரியல. அவ்வளோ மோசமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க நம்ம பசங்க. சோத்துல கல்லு. பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல்லு.